ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய பிஸ்மில்லாபாத் ரெசிபி, அதாவது சாம்பார் சாதம் ரெசிபி என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சாம்பார் சாதம் பிடிக்காதவங்க கூட இது போல் பண்ணி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். 1 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன், சாப்பாட்டு அரிசி. 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, 1/4 டம்ளர் சிறுபருப்பு எடுத்திருக்கேன். இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1/2 அன் ஹவர் கழித்து இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் வெஜிடபிள் எடுத்திருக்கேன். பீன்ஸ், கேரட், அவரைக்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுற வெஜிடபிள்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சமாக, மஞ்சத்தூள் கொஞ்சமாக, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு பருப்பு அரிசி எல்லாமே சேர்த்து 2 டம்ளர் எடுத்திருக்கேன். அதனால் 6 டம்ளர் தண்ணி வச்சு ஒரு 6-7 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சாதம் பார்த்திங்கன்னா அடிப்பிடிக்காமல் நல்லா வந்திருக்கு. இப்போ இது இருக்கட்டும். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நெய் பிடிக்காதனால எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு கடுகு, ஜீரகம், முந்திரி, காஞ்ச மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு நான் எம்டிஆர் பிஸ்மில்லாபாத் மசாலா எடுத்திருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே இது கூட ஆட் பண்ணல. 2 ஸ்பூன் புளி தண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்க அரிசி பருப்பில் இதை ஆட் பண்ணி சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கலரி இறக்குனிங்கன்னா சூப்பரான பிஸ்மில்லாபாத் ரெசிபி ரெடி ஆகிடும். மேலே கொஞ்சமாக மல்லித்தழை தூவிக்கோங்க. கட்டியாகவும் ஆகாது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப்